விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் இலங்கை நாடாளுமன்றத்திலும் அவருக்கு ஆதரவும் பாராட்டுகளும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. தளபதி விஜய் அவர்களுக்கு ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்கள் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் கட்டாயம் அவர் இலங்கை வருகை தருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களை கைப்பற்றியது. இதையடுத்து ஆட்சி அமைப்பதற்கான கூட்டணி ஆலோசனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெற்றிக்கு பின்னர் இலங்கை மட்டுமல்லாமல் உலகின் பல பகுதிகளில் வாழும் தமிழர்களும் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இலங்கையின் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் இளைஞர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்தியா மற்றும் தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து இலங்கை தமிழர்கள் நீண்ட காலமாகவே ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தில் உருவாகும் அரசியல் மாற்றங்கள் இலங்கை தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளுடன் தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகின்றன. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கச்சத்தீவு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் இந்தியா இலங்கை மீனவர்கள் பிரச்சனைக்கான தீர்வு குறித்து விஜய் பேசியிருந்தது இலங்கை தமிழர்களிடையே கூடுதல் கவனத்தை ஈர்த்ததாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய இலங்கை நாடாளுமன்ற அமர்வில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ரஃபூக் ஹக்கீம் பேசுகையில் 2 ஆண்டுகளுக்குள் தொடங்கப்பட்ட கட்சி தமிழகத்தில் அதிக இடங்களை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் முன்னேற்றம் என்றும் தமது கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். வெறும் 2 வருஷங்களுக்குள்ளாக மிகப்பெரிய இமாலய சாதனையை புரிந்திருக்கின்ற தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய கட்சியின் சார்பில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜீவன் தொண்டைமான் பேசுகையில் விஜய் வரலாறு படைத்துள்ளார் என்றும் அவர் இலங்கைக்கு வருவார் என நம்புகிறோம். அவரின் வாயிலாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். கட்டாயம் அவர் இலங்கை வருகை தருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு புதிய உறவை ஆரம்பித்து அது மூலியமா இந்த தீர்வுகளை பெற்றெடுக்கலாம்னு நான் நம்புறேன். மேலும் மனோ கணேசன் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை குழு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஆகியோரும் விஜய்க்கு தங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி வெற்றியிட்டிருக்கிறது. அதுக்கான மகிழ்ச்சியை நான் தலைவனிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய 2 கண்ணாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.